அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் சி பவித்ரா, உதவி பேராசிரியர். இன்றைய காணொளியில் நாம் காணவிருக்கும் தலைப்பு பக்தி இலக்கியம். பக்தி இலக்கியம் குறித்து காணும் முன்பு பக்தி இலக்கியம் என்றால் என்ன என்பது குறித்து சிறு விளக்கத்தை காணலாம். பக்தி என்பது கடவுள் மீது மக்கள் கொண்ட அன்பு, நம்பிக்கை, ஒரு காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக பக்தி என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதிலும் தமிழில் பக்தி இலக்கியம் என்பது பல்கி பெருகி காணப்படுகிறது. மறைத்திரு தனிநாயக அடிகளார் தமிழை பக்தியின் மொழி என்றே குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு பக்தி இலக்கியம் என்று பார்க்க போனால் எண்ணற்ற கடவுளை வழிபடக்கூடிய சமயங்கள் காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டிற்கு சைவம், வைணவம், பௌத்தம், சமணம், கிறிஸ்துவம், இஸ்லாம் என்று எண்ணற்ற சமயங்களில் ஒவ்வொரு கடவுளை வழிபடக்கூடிய ஒன்று பக்தியாக உள்ளது. அதில் நாம் இன்று காணவிருப்பது சைவமும் தமிழும். பக்தி இலக்கியத்தில் சைவ சமயம் சார்ந்த கருத்துகளையும் சைவ சமய கடவுளை குறித்தும் இந்த காணொளியில் காணப்போகிறோம். சைவம் என்று சொன்னால் சிவபெருமானை வழிபடக்கூடிய சமயமாக சைவ சமயம் காணப்படுகிறது. இந்த பக்தி இலக்கியம் அப்படின்ற ஒண்ணு நம் தமிழகத்தில் கிபி 8ஆம் நூற்றாண்டு 7, 8, 9ஆம் நூற்றாண்டுகளில் அதிகமாக மேலெழத் தொடங்கின. அதற்கு முன்பிருந்தே சங்க காலத்திலிருந்தே பக்தி இலக்கியம் என்ற ஒன்று காணப்படுகிறது. சங்க இலக்கியம், சிலப்பதிகாரம் போன்ற பல்வேறு இலக்கியங்களில் பக்தி சார்ந்த குறிப்புகள், அதிலும் சைவ சமயம் சார்ந்த குறிப்புகள், சைவ சமயத்தின் கடவுளான சிவபெருமானின் குறிப்புகள் காணப்பட்டு வருகிறது. இந்த சைவ சமய எழுச்சியானது கிபி 7, 8, 9ஆம் நூற்றாண்டுகளில் நம் நாட்டில் முன்பிருந்த சமயங்களான பௌத்தம், சமணம் இந்த இரண்டு சமயங்களுக்கும் எதிராக எழுந்த சமயங்களாக சைவம், வைணவம் பார்க்க முடிகிறது. சைவம் என்பது சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக கொண்ட சமயம். வைணவம் என்பது விஷ்ணுவை முழுமுதற் கடவுளாக கொண்டு தொடங்கப்பட்ட ஒரு சமயமாகும். இதில் சைவ சமயம் என்று எடுத்துக்கொண்டால் சிவபெருமானை வணங்கக்கூடிய, சிவபெருமான் மீது அன்பு கொண்ட நாயன்மார்களால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பாக சைவ சமயம் காணப்படுகிறது. இது பக்தியின் வெளிப்பாடு மட்டும் கிடையாது, பக்தியோடு சேர்ந்து ஒரு மொழியின் வளர்ச்சியும். சைவ சமயம் சிவபெருமானை அடியார்களான நாயன்மார்கள் பல்வேறு தலங்கள் தோறும் சென்று சிவபெருமானுக்கு பாடல்களை பாடி சிவபெருமானின் பெருமைகளை வெளிப்படுத்தி வந்தனர். அந்த பாடல்களும் அந்த வெளிப்படுத்தல்களும் தமிழ் மொழியில் வெளிப்படுத்தியதால் சைவ சமயமும் வளர்ந்தது, சைவ சமயத்தோடு தமிழ் மொழியும் வளர்க்கப்பட்டது. அவ்வாறு சைவ சமயத்தை வளர்த்த நாயன்மார்களாக 63 நாயன்மார்கள் காணப்படுகின்றனர். இந்த சைவ சமயம் 12 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளது. அந்த 12 திருமுறைகளுள் முதல் 3 திருமுறைகளை பாடியவர்களாக திருஞான சம்பந்தர் அறியப்படுகிறார். அடுத்து 3 திருமுறைகள் திருநாவுக்கரசர் பாடியுள்ளார். அடுத்து சுந்தரர் பாடிய 7ஆம் திருமுறை, அவரை தொடர்ந்து 8ஆம் திருமுறையான திருவாசகத்தை மாணிக்க வாசகர் பாடியுள்ளார். அவரை தொடர்ந்து 9ஆம் திருமுறையாக 9 நாயன்மார்கள் சேர்ந்து பாடியுள்ளனர். 10ஆம் திருமுறையாக திருமூலர் என்பவரால் எழுதப்பட்ட திருமந்திரம் சிறப்பு பெறுகிறது. அதைத் தொடர்ந்து 11ஆம் திருமுறையை 12 நாயன்மார்கள் சேர்ந்து பாடியுள்ளனர். அவர்களை தொடர்ந்து 12ஆம் திருமுறையாக பெரிய புராணம் என்னும் நூல் சேக்கிழார் என்பவரால் எழுதப்பட்டது. இதுவே சைவ சமய இலக்கியத்தின் 12 திருமுறைகளாகும். இந்த 12 திருமுறைகளையும் சேர்த்து தொகுத்தவராக நம்பியாண்டார் நம்பியடிகள் போற்றப்படுகிறார். இந்த பக்தி இலக்கியம் என்னும் ஒன்று பல்லவர் காலத்தில்தான் அதிகமாக எழுச்சி பெற்றது. மற்ற மன்னர்களின் காலகட்டத்தில் பக்தி இலக்கியம் இருந்தது என்றாலும் அதிகமாக எழுந்தது
பல்லவ மன்னர் காலகட்டம். எனவே பக்தி இலக்கியத்தை பல்லவர் காலகட்டத்தை பக்தி இலக்கிய காலம் என்றே நாம் பெருமையாக சொல்ல முடிகிறது. இந்த 12 திருமுறைகளையும் பாடிய நாயன்மார்களை குறித்து அடுத்தடுத்த காணொளியில் விரிவாக காணலாம். நன்றி.